ஹலோ ஆல், பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதில் நோவாவை பற்றியும் நோவா உண்டாக்கின பேழையை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பூமியில் மனுஷர் பெருக பெருக பாவமும் பெருகுச்சு. இப்படி பாவம் அதிகமாக அது தேவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ கர்த்தர் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாக இருந்துச்சு. அப்போ கர்த்தர் தன் உண்டாக்கின இந்த மனுஷனை பூமியில் வைக்காம மனுஷர் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், இப்படி எல்லாவற்றையும் நான் அழித்து போட போறேன்னு சொல்றார். ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற எல்லார பார்க்கிலும் நீதிமானாகவும் உத்தமராகவும் இருந்தார். நோவா தேவனுடனே சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவாவுக்கு 3 குமாரர் இருந்தாங்க: ஷேம், காம், யாபேத். தேவனுக்கு முன்பாக இந்த பூமி ரொம்ப சீர்கெட்டதாக இருந்துச்சு. அப்போ தேவன் நோவாவை பார்த்து, நான் இந்த பூமியில் இருக்க எல்லாவற்றையும் அழிக்க போகிறேன். நீ உனக்குன்னு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமா கீழ் பூசுன்னு சொல்கிறார். இப்போ நம்ம பேழையினுடைய விவரங்களை குறித்து பார்க்கலாம். பேழை கொப்பேர் மரத்தினால் செய்யப்பட்டது. அதனுடைய நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். மொத்தமாக பேழையில் 3 தட்டுகள் இருந்துச்சு, ஒரு ஜன்னல் இருந்துச்சு, ஒரு கதவு இருந்துச்சு. தேவன் நோவாவை பார்த்து, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள எல்லாவற்றையும் நான் அழித்து போட பூமியின் மேலே ஜலப்பிரளயத்தை வர பண்ண போகிறேன். ஆனாலும் நான் உன் கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவியும் பேழைக்குள்ளே போங்க. உன் கூட சகலவித மாம்சமான ஜீவன்கள், அதாவது பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இப்படி எல்லா வகையிலையும் ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடி உன் கூட பேழைக்குள்ளே சேர்த்துக்கோ. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் உன் கூட சேர்த்து வைத்துக்கொள்னு தேவன் சொல்கிறார். நோவாவும் கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். அப்போ இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை குறித்து பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். God bless you all. Thank you.